அந்நிய அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு கிறிஸ்து பிறப்பின் திருநாளிலே அவரையும் சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் அளவில்லாமல் தந்து வழிநடத்துவாராக. இந்த மகிழ்ச்சி மிகு கிறிஸ்து பிறப்பின் திருநாளிலே அருளின் மேல் விழாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கிரேஸ் அப்பான் கிரேஸ். இந்த அருள் என்கின்ற பதத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே எபிரேயத்திலே ஹென் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே காரிஸ் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்துக்கு இணையான கிரேஸ் என்பதற்கு இணையாக பயன்படுத்தப்படுகிறது. ஏறக்குறைய 60 முறை பழைய ஏற்பாட்டிலும் ஆங்கில திருமறையிலே கிரேஸ் என்கின்ற வார்த்தை ஏறக்குறைய 170 முறையும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை இந்த அருள் என்கின்ற இந்த வார்த்தை இடம்பெறுகிற அதற்கு பக்கத்திலே வருகின்ற சொற்றொடர்கள் இவைகள் அனைத்தையுமே நாம் பார்க்கிற பொழுது கடவுளிடத்திலே கடவுளுடைய பார்வையிலே என்ற வார்த்தை அங்கே வருகிறது. The term occurs most often in the phrase favor in your sight, in the eyes of the Lord. இப்படி அவைகள் இணைந்து வருகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அத்தியாயம் 8வது வசனத்திலே நோவா ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தார், ஆண்டவருடைய கண்களிலே அருள் கிடைத்தால் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டை நகர பொழுது இயேசு இந்த அருள் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை நேரடியாக. ஆனால் பல இடங்களிலே இந்த அருள் என்கின்ற வார்த்தை அதற்கு இணையாகவும் சிலவற்றை நாம் குறிப்பிட முடியும். குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது மனம் திருந்திய மைந்தன் அவருடைய அந்த நிகழ்விலும் கூட, அதே சமயத்திலே மத்தேயு 20ஆம் அத்தியாயம் 1 முதல் 16 வசனங்கள் இருக்கின்ற திராட்சை தோட்டத்தினுடைய அந்த உவமையிலே கடவுளுடைய ராபோச்சனம் இதில் ஆக இப்படி பல இடங்களிலே இந்த அருளை குறித்த ஒரு மறைமுகமான கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. இந்த அருள் என்பது கிரேஸ், கிருபை என்பது ஒருவேளை இது பவுலடிகளாருடைய சிறப்பான ஒரு பாரம்பரியமாக இருந்தாலும், இந்த பவுலடிகளார் இதை அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு பதமாக இருந்தாலும், யோவான் நற்செய்தி நூலிலும் லூக்கா நற்செய்தி நூலிலும் இந்த அருள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக யோவான் 1ஆம் அத்தியாயம் 16-17 வசனங்களிலே இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம், திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. From his fullness we have all received grace upon grace. The Lord indeed was given through Moses. Grace and truth came through Jesus Christ. இயேசுவின் வழியாக அருளும் உண்மையும் அது வெளிப்பட்டதாக கொடுக்கப்படுகிறது. ஆக இந்த அருள் என்பது ஏதோ தனியாக விடப்பட்ட ஒரு சொற்றொடராக அது இருப்பது கிடையாது.
மாறாக இந்த அருள் என்கின்ற அந்த வார்த்தை சமாதானம் என்ற அந்த வார்த்தையோடு தொடர்புடையதாக வருகிறது. பவுலடிகளார் எப்போதும் சொல்லுகிற பொழுது கிருபையும் அருளும் என்று வார்த்தையை பயன்படுத்துவார். சங்கீதக்காரன் சொல்லுகிற போது கிருபையும் சத்தியமும் என்கின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். ஆக இது தனியாக விடப்பட்ட ஒரு சொல்லாட்சியாக இல்லாமல் அது சொல்லோடு ஐநே என்று சொல்லப்படுகிற சமாதானம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையோடு இணைந்த ஒரு சொற்றொடராகவே பயன்படுத்தப்படுகிறது. ஆக இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே இந்த அருள் மேல் அருள் என்கின்ற இந்த வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுகிறது, ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியிலே கிருபை மேல் கிருபை எல்லாருக்கும் வந்தது, அருள் மேல் அருள் பெற்றது. உலகத்தினுடைய அனைத்து நிலையிலும் பல்வேறு விதமான நன்மைகள் பெறப்பட்டது. இதைத்தான் விளக்கும் விதமாக இன்றைக்கு நமக்கு அருள் மேல் அருள் என்கின்ற தலைப்பினை கொடுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 9 மாதங்கள் நாம் இந்த கொரோனா காலங்களாகவே நாம் கழித்து விட்டோம். இந்த கோவிட்-19 என்பது ஏறக்குறைய 2020ஆம் ஆண்டினுடைய கடைசி வரை நம்மை அலைக்கழித்து விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் எல்லாவற்றிலும் விலகிச் செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நேராக நம்மை தள்ளிவிட்டது. சமூக விலகல், உடல் விலகல், இப்படி பல்வேறு அடிப்படையிலே இந்த விலகல் என்பது அதிகமான நிலையிலே இருக்கிறது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துமஸ் நாளை நாம் ஒரு நாளும் கண்டது கிடையாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட சமூக விலகலை கடைபிடித்து பல்வேறு விதமான ஒழுக்க கட்டுப்பாடுகளை நாம் பின்பற்றி கடவுளை நாம் துதிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த அருளை பெற்றுக்கொண்ட 2 நபர்களை நான் உங்களோடு கூட அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். முதலாவதாக உடல் பூர்வமான விலகலும் தந்தை யோசேப்புக்கு அருளப்பட்ட அருளும், பிசிக்கல் டிஸ்டன்சிங் and Father Joseph who is given grace. நான் பலமுறை உங்களோடு பேசியிருக்கிறேன். இந்த மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவுடைய பிறப்பின் நிகழ்வை காண்பிக்கிறதற்கும், லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவுடைய நிகழ்வை காண்பிக்கிறதற்கும் பல்வேறு விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன. லூக்கா நற்செய்தியாளர் அன்னை மரியாவை முதன்மைப்படுத்துகின்றார். லூக்கா நற்செய்தியாளர் ஏழை பங்காளனாக இயேசுவை காண்பிக்கின்றார். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் யோசேப்பை முதன்மைப்படுத்தி யோசேப்புடைய வம்ச வரலாறை கொண்டு வந்து அவர் தாவீதின் குடும்பத்திலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை கொடுப்பது மட்டுமல்லாமல் அரண்மனையிலே யூதருக்கு ராஜாவாக இப்படி பல அடிப்படையிலே உயர்வாய் காண்பிக்கப்படுகிற நிகழ்வு இருக்கிறது. அங்கு பாமர மக்கள் மேய்ப்பர்களுக்கு இயேசு அறிவிக்கப்பட்டார். இங்கு ஞானியர்கள், படித்தவர்கள், மேன்மைமிகு குடிமக்கள், இவர்கள் மத்தியிலே இயேசு தந்தருளுகிறார். ஆக இப்படிப்பட்ட வேறுபட்ட கோணங்கள் இருக்கிற சூழ்நிலையில இந்த மத்தேயு நற்செய்தியாளர் தந்தை யோசேப்பினை அவர் முதன்மைப்படுத்துகிறார். The physical distancing and the Father Joseph is given grace. உடல் பூர்வமான விலகலை அவர் வைத்திருக்கிறார். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அத்தியாயம் 13 முதல் 14 வசனங்களிலே அவர்கள் திரும்பி சென்ற பின்பு ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார்.
யோசேப்பு எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். Now after they had left, an angel of the Lord appeared to Joseph in a dream and said, "Get up, take the child and his mother and flee to Egypt and remain there until I tell you, for Herod is about to search for the child to destroy him." Then Joseph got up, took the child and his mother by night. அந்த இரவோடு இரவாக தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு யோசேப்பு அப்படியாக எகிப்துக்கு செல்லுகின்றார். The joint responsibilities vested upon Father Joseph. எப்பொழுதுமே நாம் நினைக்கின்றோம் தந்தையருக்கு குழந்தைகளை வளர்ப்பதற்குரிய பொறுப்புகள் இல்லை என்று நினைக்கின்றோம். அப்படி அல்ல. குழந்தைகளை வளர்ப்பதற்கு, குழந்தைகளை பராமரிப்பதற்கு, குடும்பத்தை பொறுப்பாக நடத்துவதற்கு அந்த பொறுப்பினை கடவுள் தந்தையிடத்திலே கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பிறப்பின் நிகழ்வு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. உடனடியாக நீ எழுந்து குழந்தையையும் பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ. அவர் எகிப்துக்கு தப்பி ஓடும்படியாக சொல்லுகிறார். ஜோசப் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? யோசேப்பு பலவந்தப்படுத்தப்படுகிறார். Joseph was insisted to make a social distancing, physical distancing from Herod. Herod உன்னை கொலை செய்யும்படியாக தேடிக்கொண்டிருக்கிறார். நீ அங்கே கொஞ்சம் விலகி நிற்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார். இதுதான் அச்சுறுத்தல். இந்த இடத்திலே நான் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை உங்களுக்கு இணைப்பு பாலமாக்கி தான் காண்பிக்க விரும்புகின்றேன். சொப்பனத்திலே கடவுளுடைய தூதன் உனக்கு எதிராக, உன் குழந்தைக்கு எதிராக, உன்னுடைய மனைவிக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய பிள்ளையை கொலை செய்யும்படியாக தேடுகிறான், நீ உடல் பூர்வமாக விலகி எகிப்துக்கு தப்பி ஓடிவிடு. இது தவறா? உன்னை கொலை செய்வதற்காக ஒருவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இங்கிருந்து தப்பி சென்று விடு என்று சொல்வது தவறா? அது தவறு அல்ல. அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரை. இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்கக்கூடிய, ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அந்த இயேசுவை கொண்டு வந்து இந்த உலகத்திற்கு படைப்பதற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், தன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. இன்றைக்கும் இந்த காலகட்டங்களிலே பார்க்கிற பொழுது நாம் சிலவற்றை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக கொடுக்கப்படுகிற பல எச்சரிக்கை, நம்மை பாதுகாக்கப்படும்படியாய் கடவுளுடைய தூதனை போன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை சத்தங்களை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தந்தை யோசேப்பு எடுத்துக்கொண்டு அவர் எகிப்துக்கு போகிறார். ஒருவேளை இந்த செய்தி சொல்லப்படுகிற பொழுது அந்த தந்தை யோசேப்பு மனதில் என்ன தோன்றியிருக்கும்? பயந்திருப்பார், கட்டாயம் பயந்திருப்பார். ஏனென்றால் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு செல் என்று சொல்லியிருந்தால் யோசேப்புக்கு பிரச்சனை இருந்திருக்க முடியாது. ஆனால் அவரை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ, எந்த இடத்திலே தன் முன்னோர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலே முன்னோர்கள் அவரை பாதித்தார்களோ, எந்த இடத்திலே முன்னோர்கள் அடக்குமுறையையும் ஒடுக்குமுறையையும் கொண்டு வந்தார்களோ, அந்த இடத்திற்கு இவர் அழைக்கப்படுகிறார், செல்லும்படியாக தள்ளப்படுகிறார். அந்த இடத்திற்கு செல்லுகின்ற நிலையிலே பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். இதுதான் யோசேப்பினுடைய மனதிலே இருக்கக்கூடும். ஆனால் யோசேப்பு என்ன செய்தார் தெரியுமா? கடந்த காலத்தை அவர் நினைத்து பார்க்கவில்லை. நம்முடைய முன்னோர்கள் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள்.
அவர்கள் நசுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அந்த நிலை எனக்கும் என் மனைவிக்கும் என் குழந்தைக்கும் ஏற்பட்டு விடும் என்கின்ற நிலை அவர் எண்ணி பார்க்கவில்லை. மாறாக கடவுளுடைய திருத்திட்டத்தை நிறைவு செய்யும்படியாக அவர்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார். They fled into Egypt as refugees and not as slaves. நாம் எப்போதுமே அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அடிமைகளாக எகிப்துக்கு செல்லவில்லை, மாறாக அகதிகளாக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எகிப்துக்கு மறுபடியும் போகிறார். அடிமையாக அல்ல, ஒரு அகதியாக சென்று கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அகதியாக்கப்பட்டார் என்பதை எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களை பார்க்கிற பொழுது ஒரு நாட்டிற்கு அகதிகளாக இன்னொரு நாட்டிலிருந்து வருகிறவர்கள், ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு தஞ்சம் கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள், அவர்களை பார்க்கின்ற பார்வை, அவர்களை அடிமைகளாக பார்க்கின்ற பார்வை, அந்நியராக பார்க்கின்ற பார்வை, இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியவராக நாம் இருக்கிறோம். அங்கே அகதியாகப்பட்டு இயேசு சென்றிருக்கிறார். மத்திய 2ஆம் அத்தியாயம் 19 மற்றும் 20 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது, ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டி செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள். When Herod died, an angel of the Lord suddenly appeared in a dream to Joseph in Egypt and said, "Get up, take the child and his mother and go to the land of Israel, for those who are seeking the child's life are dead." குழந்தையை கொலை செய்யும்படியாக தேடினவர்கள் செத்து போனார்கள். நீ மறுபடியுமாக இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று விடு. இதைத்தான் நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். எப்போதும் முதல் தூதன் சொன்ன வார்த்தை ஒரு பக்கம் தப்பி ஓட செய்திருக்கிறார். நாம் எல்லோரும் we are maintaining the physical distance with each other. இன்னொரு பக்கம் எப்போது மறுபடியும் தூதன் கனவுலே தோன்றுவார், யோசேப்புக்கு தோன்றிய அந்த தூதன் எப்போது மறுபடியும் தோன்றுவார் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. Until then we have to protect our life. அதுவரை நம்முடைய வாழ்வை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. எவ்வளவு நேரம் நீ இருக்க வேண்டுமோ, எத்தனை ஆண்டுகள் உன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ, எத்தனை இடங்களிலே நீ தூரப்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அத்தனை இடங்கள் தூரப்படுத்த வேண்டும். ஒரு கிறிஸ்துமஸ் போகலாம், 2 கிறிஸ்துமஸ் போகலாம், ஆனால் இந்த உயிர், இந்த உலகத்தை மீட்கின்ற உயிர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அன்றைக்கு யோசேப்பும் அவர் தாய் மரியாளும் அந்த ஒரு உயிரை இழந்திருப்பார்கள் என்று சொன்னால் மனுக்குலம் விடுதலை பெற்றிருக்க முடியாது, மனுக்குலம் மீட்பை பெற்றிருக்க முடியாது. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து கிறிஸ்து பிறப்பின் நாளை 2000 வருஷமாக ஒரு சந்ததி கொண்டாடி கொண்டிருக்க அந்த வகையிலே நாமும் இணைந்திருக்க முடியாது. ஆக அந்த அடிப்படையிலே the physical distance அந்த இடத்திலே யோசேப்புக்கு தரப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள அழைப்பு கொடுக்கிறேன். இரண்டாவதாக, the social distancing and Mother Mary who is given grace. சமூக விலகலும் அன்னை மரியாவுக்கு அருளப்பட்ட அருள். சமூக விலகல் என்கின்ற ஒன்றினை அரசும் மற்ற அரசு துறை நிறுவனங்களும் சொல்லுகின்ற பொழுது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் the social distancing, I want to use the term physical distancing. நான் உடல்பூர்வமான விலகல் என்ற பதத்தினையே பயன்படுத்த விரும்புகிறேன். சமூக விலகல் என்கின்ற பதத்தை பயன்படுத்த விரும்பவில்லை. இஷ்டம் இருக்கும் என்றால் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது
ஒரு மிகப்பெரிய சோசியல் டிஸ்டன்ஸைக்கு நேராக மரியா தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தியில் 1 அத்தியாயம் 30வது வசனத்தில் வானதூதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளுடைய அருளை கண்டடைந்துள்ளீர். The angel said to her, don't be afraid Mary, for you have found favor with God. நீ கடவுளிடத்திலே அருளை பெற்றிருக்கிறாய் என்று மரியாளிடத்திலே சொல்லப்பட்டது. நீ ஒரு மகனை பெறுவாய் என்று சொல்வது ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. திருமணம் ஆன உடனே ஒரு பெண்ணுக்கு உடம்பு சரியில்லை, உடனே கொஞ்சம் மயக்கமா இருக்குது, கொஞ்சம் தலை சுத்தலாக இருக்கிறது, உடனே கையை பிடிச்சி பாருங்க, இல்லை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த உடனே நீங்கள் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறீர்கள் என்ற செய்தி ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேறு இருக்க முடியாது. இந்த இடத்திலே மரியா அவர்களிடத்திலே ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அதுதான், don't be afraid Mary, for you have found favor with God. நீ ஒரு குழந்தையை பெறப்போகிறாய். இந்த செய்தி தான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. மகிழ்ச்சி விட்டிருப்பாரா? எல்லா பெண்களும் அடைகின்ற அதே மகிழ்ச்சி அவருக்கு கிடைத்திருக்குமா? எல்லா பெண்களுக்கும் இருக்கின்ற அந்த ஒரு ஏக்கம் நிறைவு செய்யப்பட்டிருக்குமா என்று சொன்னால் இல்லை. சமூக ரீதியாக புறக்கணிக்கப்படுகிற பெண்ணாக அவர் மாற்றப்படுகிறார். சமூக ரீதியாக எல்லாரும் ஒரு விதமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார். மத்தேயு 1 அத்தியாயம் 31-33 வசனத்திலே, and now you will receive, now you will conceive in your womb and bear a son, and you will name him Jesus. He will be great and will be called Son of Most High. And the Lord God will give to him the throne of his ancestor David. He will reign over the house of Jacob forever, and of his kingdom there will be no end. இதோ கருவுற்ற ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராதே. இதுதானே கொடுக்கப்பட்ட செய்தி. உன்னதமானவருடைய மகனை சுமக்கிறோம் என்ற ஒரு செய்தி, கடவுளுடைய மகனை சுமக்கிறோம் என்ற செய்தி. இந்த செய்தியை கேட்டு அன்னை மரியா எப்படியாக இருந்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். செய்தி கொடுக்கப்பட்டது. லூக்கா நற்செய்தி 1 அத்தியாயம் 34வது வசனத்தில், how can this be since I am a virgin? நான் கன்னியாய் இருக்கிறேனே, இது எப்படி நிகழும் என்பதுதான் அவருடைய கேள்வி. இன்றைக்கும் பல நேரத்திலே பார்க்கிற பொழுது சமூக ரீதியாக சாதிய ஒடுக்குமுறையின் அடிப்படையிலே, இனக்குழுவின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே, நிறத்தின் அடிப்படையிலே, பாலினத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு மக்கள் கூட்டம் விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் சமூக விலகல் என்பது திருமறைக்கு விளக்கப்பட்ட ஒரு கருத்து அல்ல, ஏற்கனவே திருமறையிலே சொல்லப்பட்ட கருத்து. பல மகர்கள் தீண்டாமை என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக ஒரு ஊர், ஒரு சேரி என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஊரே 2ஆக பிரிக்கப்பட்டு சமூகத்திலே விளக்கப்பட்டு இருக்கிறது. இது ஏதோ கொரோனா காலத்திலே மட்டும் சமூக விலகல் என்பது உள்ளே நுழைந்திருக்கிறது என்பது மேல் பூச்சாக பூச்சப்படுகிற பூச்சி என்றுதான் நான் சொல்வேன். ஆண்டாண்டு காலமாக பல மக்கள் அடிமைத்தனத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக ஒரு மக்கள் கூட்டமாகவே மதிக்கப்படாத நிலையில் இருக்கிறார்கள். ஆண்டாண்டு காலமாக சமூக ரீதியாக ஒரு குழு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தான் சொந்த ஊரிலே அவர் மதிக்கப்படாத இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனை விதமான பட்டமும் பதவிகளும் பெற்றாலும் கூட தன் சொந்த ஊருக்கு செல்கிற பொழுது இவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் என்ற சமூக விலகல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் உன்னதமான கடவுளுடைய மகனை சுமந்தாலும் சரி, இந்த உலக இரட்சகரை சுமந்தாலும் சரி, ஆண்டவருடைய கடவுள் அவருக்கு அரியணையை அளிப்பார். யாக்கோபினுடைய குடும்பத்தின் மீது அவர் என்றைக்கும் ஆட்சி
செலுத்துவார் என்ற மிகப்பெரிய வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாலும் கூட அறியாத கன்னியாய் இருக்கிறேன். இது எப்படி நிகழும்? எப்படி நிகழும்? சமுதாயம் என்னை பார்த்து ஏளனமாக பேசுமே. திருமணத்துக்கு முன்பாய் குழந்தையை பெற்றெடுக்கிறேன் என்ற சமூக விலகல் எனக்கு இருக்குமே. இதன் மத்தியிலே மரியாள் அருளை பெற்றவராக இருக்கின்றார். இதையெல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே வைத்துக் கொண்டு மரியாள் அவர்கள் அன்னை மரியாள் சிந்தனை செய்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் 2ஆம் அத்தியாயம் 19வது வசனத்திலே சொல்லுகிறார். மரியாளை அன்னை மரியாவை எலிசபெத் வாழ்த்துகிற பொழுது குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அப்போது சொல்லுகிறார் உரத்த குரலிலே, பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இது மிகப்பெரிய ஒரு உரை, இது மிகப்பெரிய ஒரு வெற்றி உரை. நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எந்த சமூகம் உன்னை விலக்கி வைத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த சமூகம் உன்னை இழிவாய் மாற்றிக் கொண்டிருக்கிறதோ, அந்த சமூகத்திலே நீ பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். எங்கே சொல்லுங்கள், இந்த மரியாவை குறித்து ஏதாவது ஏளனமாக பேசி பாருங்கள். இன்றைக்கு உலகளாவிய அளவிலே கத்தோலிக்க திருச்சபையின் அன்பர்கள் அந்த மரியாவை போற்றுகின்றது போற்றுதலை பார்த்தோம் அல்லவா? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம் திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இந்த ஜெபத்தை செய்கின்ற ஒவ்வொரு கத்தோலிக்கனும் செய்கின்ற பொழுது எவர் ஒருவர் இந்த மரியாவை தூற்றி பேச தைரியம் இருக்கிறது? பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர், உலக இரட்சகரை சுமந்தவர். சமூக விலகலும் அருள் மேல் அருள் பெற்ற மரியாவும், சமூக உடல்பூர்வமான விலகலும் அருள் மேல் அருள் பெற்ற யோசேப்பும், இவர்கள் இணைந்துதான் இந்த அருமையான ஒரு ஆண்டவர் இயேசுவை இன்றைக்கு குழந்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, இந்த விலகல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளின் அருளை இவ்வுலகத்திற்கு தந்த தாயும் தந்தையும். விலகல்கள் ஒரு பக்கம் இருக்கலாம். That the father and the mother who set upon the distancing and gave the grace to the world. இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான விலகல்களுக்கும் அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு, அவைகளெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு, கடவுளுடைய அருளை இந்த உலகத்திற்கு விட்டு கொடுத்தவர்கள் தான் இந்த பெற்றோர். திருக்குடும்பம் என்று சொல்வார்கள், ஹோலி ஃபேமிலி என்று சொல்வார்கள். இவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது யோசேப்பு மரியா இந்த இணைந்த இந்த குடும்பம் தன் பிள்ளையை அப்படியே விட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் என்று சொல்லப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை அவருக்கு கொடுப்பார். யாக்கோபின் குடும்பத்தின் மீது அவர் ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இல்லை என்று சொல்லுகிற ஒரு செய்தி இருந்தாலும் கூட 33 வயதிலே தன் மகனை இழக்க கொடுத்திருக்கிற பெற்றோர் அவர்கள். எத்தனைத்தான் உடல்பூர்வமான விலகல்கள், சமூக விலகல்களை சந்தித்த இந்த தகப்பனும் தாயும் இந்த விலகல்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தனக்கு கிடைத்த அருள், யோசேப்புக்கு கிடைக்கப்பட்ட அருள், மரியாவுக்கு கிடைக்கப்பட்ட இந்த அருளை இந்த உலகத்திற்கே அவர்கள் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். பல நேரம் இன்றைக்கு நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளை அவர்கள் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், மருத்துவராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அவர்கள் உலகம் போற்றக்கூடிய பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்ச நாள் ஒரு வில்லேஜில் போயிட்டு ஒரு 6 மாசம் தங்கி இருக்கலாமா என்று சொன்னால் அதற்கு மனம் கொடுப்பது கிடையாது. அன்னைய நாட்டிலே படிக்க வைக்க வேண்டும் என்றால் இடம் கொடுப்பது கிடையாது. இந்த உடல் பூர்வமான விலகலையும் சமூக விலகலையும் சந்தித்திருக்கிற இந்த பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை இழக்க கொடுத்தார்கள் என்பதுதான் கிறிஸ்துவுடைய சிறப்பான ஒரு செய்தி. ஏசாயா 9ஆம் அத்தியாயம் 1 முதல் 2 வசனங்களிலே
அங்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? இறைவாக்கு. ஆனால் துயரமுற்றிருந்த நாட்டினருக்கு மனசோர்வு தோன்றாது. முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலின் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேய நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. மதர் மேரி, அன்னை மரியா கலிலேயா சுற்றுப்புறத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் கலிலேய பகுதியிலே பிறந்து பகுதியில் இருக்கின்ற யோசேப்போடு இணைந்து தன்னுடைய திருத்திட்டத்தை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு இந்த அழைப்பு தான். இந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய உன்னத பொறுப்பு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனைத்தான் உடல்பூர்வமான விலகல் இருந்தாலும், சமூக விலகல் இருந்தாலும், அதன் மத்தியிலே எப்படியாவது இந்த பிறந்திருக்கிற இயேசு என்கின்ற பாலகனை நாம் உலகத்திற்கு கொடுத்து விட வேண்டும். இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இடம்தான் இந்த இடம். ஆங்காங்கே இருக்கிறோம், ஆங்காங்கே ஆண்டவரை தொழுது கொண்டோம், ஆங்காங்கே விலகலை கடைபிடித்துக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு உள்ளே வந்திருக்கிறோம். அங்கே விலகலுக்காக அல்ல, மாறாக நாம் நம்முடைய அருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துமஸ் என்றாலே நம்முடைய அன்பையும் அருளையும் பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 2ஆம் அத்தியாயம் 21 முதல் 22 வசனத்தில் பார்க்கிற பொழுது, அவர்கள் எந்த இடத்தில் குடிமதிப்பு எழுதும்படியாக சென்றார்கள், அங்கே பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், மறுபடியும் எகிப்திற்கு சென்றார்கள். அங்கு இருந்து மறுபடியும் இஸ்ரேல் நாட்டுக்கு போய் என்று சொல்லும்போது அவர்கள் யூதேயா பகுதி பெத்லகேமுக்கு வந்திருக்க வேண்டும். மாறாக ஆர்கேலேயு அங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு அவர்கள் கலிலேய பகுதிக்கு செல்லுகிறார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்ளும்படியாய் அந்த இடத்திலே போய் சேருகிறார்கள். மரியா எந்த இடத்திலிருந்து வந்தார் அந்த இடத்திற்கு தன்னுடைய குழந்தையை எடுத்து சென்று அந்த இடத்திலே திருப்பணி நிறைவேற்றத்துக்காக முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே, நம்முடைய சொந்த இடத்திலே நாம் ஆண்டவரை சொல்லும்படியாய் கடவுள் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வுதான் கிறிஸ்துவை அறிவிப்பது. ஏதோ இடங்களிலே சென்று அங்கே ஒளிபெருக்கியின் மூலமாக, கைப்பிரதியின் மூலமாக ஆண்டவரை அறிவிப்பது அல்ல. என் வாழ்வு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். என் வாழ்வு கிறிஸ்து என்னிலே பிறந்திருக்கிறார் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அந்த அருளை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அருளை பெற்ற யோசேப்பு அங்கே உடல்பூர்வமான விலகல் இருந்தாலும் அவர் தன் கடவுளுடைய திருத்திட்டத்தை நிறைவு செய்வதற்கான முயற்சியிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். சமூக விலகலை சந்தித்த, சமூக அவமானத்தை சந்தித்த மரியாள் அவர்கள் அருளை தன் வயிற்றிலே சுமந்து பெற்றுக் கொடுத்தார்கள். இந்த 2 பேரும், தகப்பனும் தாயும், இந்த அருளை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாமல் இதை பொது சொத்தாக மாற்றிக் கொடுத்தார்கள். அதனால்தான் 2020ஆம் ஆண்டு வரை இந்த அருளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த அருளை நாம் பெற்று இன்னும் பலருக்கும் இந்த அருளை கொடுப்போம். கடவுள் நமக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலை அளவில்லாமல் தந்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருள் மேல் அருள் பெற்ற தந்தை யோசேப்பை நினைவு கூறுகிறோம். அருள் மேல் அருள் பெற்ற தாய் மரியாவை நினைத்து பார்க்கிறோம். இந்த அருளை தங்களுக்குள்ளாய் வைத்திருக்காமல் அருள் வேண்டி காத்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த அருளை தாரை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட உன்னத மைந்தனை இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் ஆண்டவரே மனதிலே ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட உம்முடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் கடவுளே.